கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய நேரம் நம்மளுடைய துன்ப நேரத்தில, நமக்கு நெறைய பிரச்சனையான நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம ஜெபத்துக்கு நெறைய நேரம் நமக்கு பதில் கிடைப்பதே இல்ல. நம்மளும் விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம். கண்டிப்பா தேவன் ஒரு அற்புதம் செய்வார், ஒரு அடையாளம் செய்வார்ன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. அதற்கு நமக்கு ஒரு பதில் கிடைப்பதில்ல. ஏன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்ல நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோம், ஊழியங்கள தாங்குறோம், வேதத்த தியானிக்கிறோம், கடவுளுக்காக நம்ம ஊழியங்கள செய்றோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம், அவர துதித்து பாடுறோம். இதெல்லாம் செய்றோம். ஆனாலும் ஏன் எங்களுடைய ஜெபங்கள் கேட்பதில்ல? ஏன் அதற்கு பதில் இல்ல? நெறைய நேரம் நாங்க கைவிடப்பட்ட நிலைமையில நாங்க இருக்கிறோமே! ஒரு அனாதை போல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே! அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் யோசிச்சது உண்டு. அதற்கு நமக்கு முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வேதத்தை தியானிக்கணும். ஏன்னா, வேதத்துல நீங்க பார்க்கும்போது, நமக்கு நெறைய வாழ்க்கையின் அனுபவங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாவீதோட வாழ்க்கை அனுபவங்கள்லாம் இருக்கு. நம்ம அதை படித்துட்டு, நம்ம வெறும் கதையாய் நம்ம படித்துட்டு போயிர்றோம். ஆனா, அந்த வாழ்க்கையில தேவன் எப்படி கிரியை செய்தார்? கர்த்தரை பற்றி அவங்க பெற்ற அனுபவங்கள் எப்படி? அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும்போது, கடவுளை பத்தி நம்ம நெறைய தெரிஞ்சுக்கலாங்க. அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்ல? முக்கியமா தாவீது அவருடைய வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் இல்லையா? அதாவது பிறந்ததுலேருந்து பிரச்சனை. அண்ணனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சவுலுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கூட இருக்கிறவங்கலாம் கல்லெறிய நினைக்கிறாங்க. தன் சொந்த பையனே தொரத்துறான், ராஜா ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும், தாவீது சொல்ற ஒரே ஒரு காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 16 இருக்கு. அந்த சங்கீதம் 16 நீங்க கண்டிப்பா எல்லாரும் நீங்க தியானிக்கணும். அதுல முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 16:8 நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதுதாங்க. கர்த்தரை எப்போதும் என்ன பண்றாராம், அவருக்கு முன்னாடி வச்சிருக்காராம். அதாவது என்னன்னா, அவர் என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை வந்தாலும், அவர் யார முன்னாடி வச்சிருக்கிறாராம்? கர்த்தர. அவர தான் நோக்கி பார்க்கிறார். அவரு தான் எனக்கு எக்ஸாம்பிள் இல்ல. நம்ம இந்த காலகட்டத்தில நமக்கு யாருன்னா, இயேசு கிறிஸ்து தாங்க எக்ஸாம்பிள். நம்ம வாழ்க்கையில நம்ம அவரைப் போல மாறுகிறோம். நம்ம வாழ்க்கையில அவர பிரதிபலிக்கிறோமா? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கடவுள்ட்ட தான் போவேன். நான் மனுஷர நோக்கி போக மாட்டேன். மனுஷன் என்ன செய்வான்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன். அவனால நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம கடவுள நோக்கி போகும்போது, கடவுள் நமக்கு கண்டிப்பா எல்லா அற்புதங்களும், அடையாளமும் செய்வாருங்க. ஆனா நமக்கு ஒண்ணு என்னன்னா, நம்ம கடவுள நோக்கி போணும். கடவுளை மட்டும் தான் நோக்கி போகணும். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்றோம். நம்மளால மனுஷனால முடிஞ்சது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி, முடியாததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? கடவுள்கிட்ட போறோம். அதனால தான் என்னன்னா, நம்ம நெறைய நேரம் அந்த கடவுளுடைய வார்த்தைய நம்ம கேட்கறதில்ல. சங்கீதம் 16:1 நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். அதுல நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா, கடவுள ரெஃப்யூஜியா எடுத்திருப்பார். "தி லார்ட் இஸ் மை ரெஃப்யூஜ்ன்னு" போட்டிருக்கும். அதாவது எப்படின்னா, எனக்கு அடைக்கலமானவர் கடவுள் மட்டும் தான். எனக்கு ஒரு பிரச்சனைன்னா, நான் அவரிடத்துல போய் நான் தஞ்சம் புகுந்துக்குவேன். இந்த காலத்துல நம்ம நெறைய அகதிகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அகதிகள்லாம் என்னன்னா, தங்கள் சொந்த நாட்டை விற்று, தங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு, அண்டை நாட்டுக்கு போய் தஞ்சம் புகுந்துக்குவாங்க. அதாவது, எங்கனால ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு இந்த நாடு தான் எல்லாமேன்னு சொல்லி வர்றாங்க பார்த்தியா? அந்த மாரி நம்ம பிரச்சனையில நம்ம தேவனோடு இருக்கிறோமா? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க மட்டும் தான் கடவுளேன்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட போகும்போது தான், அவர் நம்ம ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் இங்க தாவீது அழகா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க. நீங்க இதுல இன்னொரு வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரங்களை என்னை உணர்த்தும். கடவுள் 24 ஹவர்ஸ் நம்ம கூட பேசிட்டே தாங்க இருப்பார். அதுதாங்க. நம்ம கடவுள முன்னாடி வைக்கும்போது, நம்ம எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டிருக்கும்போது, கடவுள் நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பார். நைட்ல நம்ம தூங்கும்போது கூட நம்ம இதயத்துல அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த அனுபவம் தாங்க வேணும். இல்ல? அதனால நம்ம என்ன வந்தாலும் நம்ம தேவனிடத்துல மட்டும் போவோம். இல்லையா? மனுஷன் நம்பி நம்ம போகவே தேவையில்ல. அதனால நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில எப்பலாம் நம்ம மனுஷன் நோக்கி போயிருக்கோம். நெறைய தடவ மனுஷன் நோக்கி போய் நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கவே இருக்காது. இல்ல? அங்க போனா இன்னொரு ப்ராப்ளம் புதுசா வந்திருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கடவுள்ட்ட மன்னிப்பு கேட்போம். கடவுளே, உங்கள நான் முன்னாடி நான் வைக்கவே இல்ல. எப்பொழுதும் நான் மனுஷன் நம்பி போயிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நீ எங்க கூட இருக்கும்போது நான் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். நம்ம மனுஷன நம்பி இருந்தோம்னா, நம்ம கடவுள்ட்ட மன்னிப்பு கேட்போம். கடவுளே, இனிமேட்டு நான் மனுஷன் நோக்கி போக மாட்டேன்.
நீங்க தான் எனக்கு முன்னாடி இருக்கிறீங்க. உங்கள வந்து நான் என் வலது கரத்தில வச்சிருக்கிறேன். எதுனாலும் நான் உங்கட்ட வருவேன். என் வாழ்க்கைய சீர்தூக்கி பாருங்க கடவுளே. என்னுடைய பிரச்சனையெல்லாம் நீக்கி போடுங்க. என் வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கிருபை தாங்க. அவரைப் போல நான் மாற எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லும்போது, கடவுள் நம்முடைய ஜெபத்த என்னைக்குமே கேட்பாருங்க. நம்ம தூங்குனா கூட, தூக்கத்துல கூட நம்ம கூட பேசிட்டு இருப்பாரு. அதனால இன்னைக்கே வந்து நம்ம கடவுள முன்னாடி வைப்போம். நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.